நோ ஹேண்ட் ஷேக்ஸ். நேற்று நைட்லேருந்து இதுதான் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கு. துபாயில் நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் டாஸ் டைமில் இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தானோட கேப்டன் ஆகா அலி சல்மானுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணலை. மேட்சை சூரியகுமார் யாதவ் தான் முடிச்சுட்டு வந்தார். கூட சிவம் துபே இருந்தார். அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டீமும் ஹேண்ட் ஷேக் பண்ணி முடிப்பாங்க. ஆனால் ஹேண்ட் ஷேக் பண்ணலை சூரியகுமார் யாதவும் சிவம் துபேவும். ஒட்டுமொத்த இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே திரும்ப கிரவுண்டுக்கு வரல, ஹேண்ட் ஷேக்ஸ் பண்ணலை. இதுதான் இப்போ நேற்று நைட்லேருந்து விவாத பொருளாக சோஷியல் மீடியாவில் ஆகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வுக்கு, அதாவது ஹேண்ட் ஷேக் பண்ணாத இந்த நிகழ்வுக்கு வந்து ஏப்ரல் நடந்த அந்த பஹல்காம் சம்பவத்தை கொஞ்சம் நினைவுபடுத்தி இங்கே பாருங்கள் பிளேயர்ஸ் நம்ம கூட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் அதே இந்தியாவில் நம்பலாம், அதே இந்தியாவில் இது ஸ்போர்ட்டோட ஸ்பிரிட்டுக்கு எதிரானது அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. பட் இந்த விஷயத்தை தான் நான் எடுத்து வச்சு பேச போகிறேன். இந்தியன் பிளேயர்ஸ் பாகிஸ்தான் பிளேயர்ஸுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்துருக்கலாமா, இந்தியன் பிளேயர்ஸ் பண்ணது சரியா தப்பா, ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். புதுசாக பார்க்க வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜேடிஎல் லேடிஸ் அண்ட் இது மாதிரி இந்த ஏஷியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் நோ ஹேண்ட் ஷேக் கான்ட்ரவர்சி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் உறவு ஆல்ரெடி பிரிஞ்சு சின்னாபண்ணமாக கிடக்குது. அது இன்னமும் சின்னாபண்ணமாக ஆச்சு, ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. இதோட தாக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா ஐபிஎல் டைமில் வேறு நடந்ததுங்கிறதுனால கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குலாம் அது ரொம்ப கொஞ்சம் பர்சனலாகவும் இந்தியாவில் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐசிசி இதில் தலையிட்டு இங்கே பாருப்பா ஐசிசி வந்துட்டா பாகிஸ்தான் நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வர வேணாம், இந்தியா நீங்கள் பாகிஸ்தானுக்கு வர வேணாம், உங்களுக்கு கொழும்பில் நாங்கள் சென்டராக போகிறோம், நீங்கள் அங்கே ஆடிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி வந்து இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர்ஸ் லீக் சீனியர்ஸ், அதாவது ரிட்டையர்டு கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க ஆடுற மேட்ச்சில் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் ஆட மாட்டோன்னு இந்தியன் சீனியர்ஸ்லாம் வந்து பேக் வாங்க மேட்ச்சில் பாகிஸ்தான் வின் பண்ணதாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு பதட்டமாச்சு. ஐயோ இப்போ அடுத்து ஒரு ஐசிசி வந்து ஏதாவது ஒன்று வருதுன்னா இந்தியாவும் பாகிஸ்தான் மோதுவாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரையும் தலையை சுற்றிட்டு இருக்கும்போது இந்த ஏஷியா கப் வந்துருச்சு. ஆஹா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சோட டிக்கெட்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. என்ன மேட்சாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. ஆனால் டிக்கெட்ஸ் விற்கவே இல்லை. 50% ஆஃப் டிக்கெட்ஸ் இன்னும் இருக்குது. இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் பாய்காட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் இப்போது இங்கே பிஎஸ்எல் இருக்காங்க, இங்கே ஐபிஎல் இருக்காங்க. ஐபிஎல்ல சில ஃப்ரான்ச்சைசஸ் இப்போ பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவோட அதாவது பிசிசியோட லோகோ மட்டும் போட்டு யாருக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறோம், அதாவது பாகிஸ்தானோட லோகோவை போடலை, யாருக்கு அகேன்ஸ்டாக போட போகிறாங்கிறத ஹேஷ்டேகில் கூட போடலை, இந்தியா அப்படின்னு மட்டும் போட்டு விட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 2வது கேம் அப்படின்னு இந்தியன் பிளேயர்ஸோட எல்லாரோட ஃபோட்டோஸையும் போட்டு முடிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் பஞ்சாப் கிங்ஸ் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணாங்க. பட் கேகேஆர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க பாகிஸ்தானோட லோகோவை போட்டு அவங்க போஸ்டர்ஸ் வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மற்ற ஃப்ரான்ச்சைஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சம்மந்தமாக எந்த விதமான ட்வீட்டும் அவங்க போடவும் இல்லை, இதுக்குள்ளே அவங்க வரவும் இல்லை. அந்த பக்கத்தில் பிஎஸ்எல் இருக்கக்கூடிய கராச்சி கிங்ஸ் வந்து சேம் பஞ்சாப் கிங்ஸ் என்ன பண்ணாங்களோ அவங்க அதை தான் பண்ணாங்க. அவங்க பிசிசியோட லோகோ போடலை. அதாவது செஸ் விளாட்ற மாதிரியும் அண்ட் ஆப்போசிட்டில் யாரும் இல்லாத மாதிரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டர்ஸ் போட்டாங்க. இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை சோஷியல் மீடியாவில் வந்து ஃபேன்ஸ் மேட்ச் பார்க்க வரக்கூடாது. இத்தனைக்கும் சில பல பேஜஸ்லாம் இருக்காங்க, சில பல வெப்சைட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து நாங்கள் இந்த மேட்சை கவர் பண்ண மாட்டோம் இந்தியாவிலேருந்து அப்படின்னு பாய்காட் பண்ணாங்க. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு சில வருத்தத்தை கொடுத்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வருத்தமாக இருந்துச்சு. சரி மேட்ச்னால போச்சு, கிரவுண்டுக்கு பெருசாக யாரும் வரமாட்டாங்களோன்னு நினைக்கும் போது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவர் மேட்ச் பார்க்க போனார். அவர்கிட்ட கேட்டேன், டிவிலையும் காமிச்சாங்க, நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க க்ரௌடுன்றதுக்கு. நம்ம சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பார்த்தலாம் ப்ரோ, அந்த அளவுக்கு க்ரௌடு வந்திருக்கு ப்ரோ, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு ப்ரோ, ஞாயிற்றுக்கிழமைனா நம்ம துபாய் ஆளுங்க விடவும் மாட்டாங்க, அது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வேறு சொல்ல தேவையில்லை, கூட்டம் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஸோ ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க பாய்காட் பண்ணலை, அவங்க எல்லாரும் மேட்ச் பார்க்க வந்துட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இல்லைடா நாங்கள் பாகிஸ்தானை இந்தியா ஜெயிக்கணும்டா, அதை நாங்கள் பார்க்கணும்டா அப்படின்னு கூட இருக்கலாம். மறந்துங்கிற தாண்டி இந்த விஷயம் இருக்கலாம். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு. இது ஃபேன்ஸு சோஷியல் மீடியா அது ஒரு பக்கம். அப்படின்னா இப்போது நேற்றுக்கு நடந்த சம்பவம் ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் சூரியகுமார் யாதவ் சிவம் போய் அவங்க போனாங்க. நான் இப்போ தான் நம்ம வீடியோவில் பேச வேண்டிய விஷயத்துக்கு இப்போ தான் வந்துருக்கிறோம். என்னாச்சு அப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், டாஸ் போடுறப்போ 2 கேப்டன்ஸ் ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஹேண்ட் ஷேக் 2 கேப்டன்ஸும் பண்ணிக்கல, சூரியகுமார் யாதவ் மட்டும் கிடையாது, 2 கேப்டன்ஸும் பண்ணிக்கலங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 அடித்தார் சூரியகுமார் யாதவ், மேட்ச் முடிச்சார். அவர் பாட்டுக்கு விருட்டு நடந்து வந்தார், சிவம் துபே பின்னாடியே அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தார். அவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வெயிட் பண்ணாங்க, நின்னாங்க. என்னடா சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவாக
ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு எப்போ கோவமாக இருந்தது நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னா, விராட் கோலி கூட அபுதாபியில் ஒரு கிளாஷ் ஒன்று போனதுக்கப்புறம் அந்த மேட்ச்சை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி நான் தாண்டா ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஆட்டிடியூட் ரொம்ப வச்சுக்க மாட்டார். பட் அந்த டைமில் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் இப்படி தான் பார்க்குறேன். எதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு பார்க்கும்போது தான் ஆமாம்ல ஹேண்ட் ஷேக் பண்ணலை அப்படிங்கிறத நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஹேண்ட் ஷேக் பண்ணலை. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அவங்க அப்படியே உள்ளே வந்தாங்க. அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பாகிஸ்தானோட கேப்டன் ஆகா அலி சல்மான் வந்து கலந்துக்கலை. ஏதோ செக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷஹீன் ஷா அஃப்ரிடி இதை வந்து வாங்கிட்டு போனார். அங்கேருந்து சோஷியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காட்டு தீ போல் பரவிருச்சு. ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்கக்கூடாது, சரி, ரெஸ்பெக்ட் ப்ரோ அப்படின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான போஸ்ட் பார்க்க முடியுது. மேட்ச் முடிஞ்சனே சூரியகுமார் யாதவும் சுப்மன் கில்லும் போஸ்ட் போட்டிருந்தாங்க, பிசிசியும் போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்பற்று அதிகமாக இருந்தது. பஹல்காம் சம்பவத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோம், ஆதரவாக இருக்கோம், ஆர்ம் ஃபோர்ஸ் எங்களை இன்ஸ்பயர் பண்ணுறாங்க இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட போஸ்ட்லையும் அண்ட் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லேயே சூரியகுமார் யாதவும் அவரோட கருத்தை தெரிவித்தார். அதுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் தெரிவித்தது என்ன, அதாவது நீங்கள் ஏன் கை கொடுக்காமல் போனீங்கிற கேள்வி கேட்டாங்க. சூரியகுமார் யாதவ்கிட்ட கேட்டாங்க. சூரியகுமார் யாதவ் அவர்கள் சொன்னது என்னன்னா, இங்கே பாருங்கள், இது கவர்மெண்ட்டும் பிசிசியும் ஒன்றா சேர்ந்து எடுத்த முடிவு. அதை எங்ககிட்ட சொன்னாங்க, நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது, நாங்கள் விளையாட மட்டும்தான் வந்தோம், நாங்கள் தக்க பதிலடி கொடுத்தோம். அப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட்டுக்கு எதிரானது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை விட லைஃப்பில் வேறு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோம், எங்களோட ஆதரவு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் சொன்னார். சூரியகுமார் யாதவ் சொன்ன ஒரு விஷயத்தை திரும்ப ஞாபகப்படுத்தினா, இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு பிசிசி எடுத்த டெசிஷனை நாங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறத அவர் சொன்னார். சரி, பாகிஸ்தானோட கோச்சான மைக் ஹசன் என்ன சொன்னார்னா, டிஸப்பாயின்மெண்ட், ஒரு வார்த்தை சொன்னார், டிஸப்பாயின்மெண்ட். நாங்கள் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கிரவுண்டில் வெயிட் பண்ணோம் அவங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்கன்னு, ஆனால் அவங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணலை. சரி, நாங்கள் போய் ஹேண்ட் ஷேக் பண்ணலான்னு பார்த்தா யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டாங்க. நாங்கள் தோற்றது எங்களுக்கு வருத்தம் தான், ஏமாற்றம் தான். ஆனால் இந்தியன் பிளேயர்ஸ் எங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போனது ஒரு வருத்தமாக தான் இருக்குது. இதை கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், ஸ்போர்ட்டுக்குள்ளே இந்த விஷயத்தை கொஞ்சம் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைக் ஹசன் அவரோட கருத்தை அவர் தெரிவிச்சிருந்தார். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ், மைக் ஹசன், அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் ஷேக், இந்த விவகாரம் சுற்றி நடந்த பிரச்சனை. சரி, ஓகே, இப்போது இந்தியன் பிளேயர்ஸ் ஹேண்ட் ஷேக் பண்ணியிருந்துருக்கலாமா, இப்போது இந்தியன் பிளேயர்ஸ் ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்கலாமா, இந்தியன் பிளேயர்ஸ் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம், பேச போகிறோம். ரொம்ப கவனமாக கேளுங்க. மைக் ஹசன் சொன்ன மாதிரி இதை கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம். சூரியகுமார் யாதவ் சொன்னார்ல ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட், இதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போனது மிகப்பெரிய ஒரு தவறு. கிரிக்கெட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, ஹேண்ட் ஷேக் தான். ஸோ மேட்ச்சுக்கு முன்னாடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அடிச்சுக்கிறது, அப்புறம் கிரவுண்டுக்குள்ளே வந்து அடிச்சுக்கிறது, முறைச்சிக்கிறது. பட் இதெல்லாம் தாண்டி வின்னு லாஸு, கோவம், நீ எதிரி, பகைமை, இதெல்லாம் வன்மம், இதெல்லாம் தாண்டி கடைசியாக ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது ஓகே, மேட்ச் முடிஞ்சிச்சு, உனக்கும் எனக்கும்லாம் இருந்த பிரச்சனை இப்போதைக்கு இதோட முடிஞ்சிருக்குது, நல்லா விளையாண்டிங்க, நல்லா விளையாடுங்க அப்படின்னு ரெண்டு டீமும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போகும்போது அதுதான்ப்பா கிரிக்கெட். அதுதான் கிரிக்கெட்டோட அழகே. எனக்கு கிரிக்கெட் பிடிக்கிறதுக்கான ஒரு காரணம் அதுதான். ஆனால் நேற்றுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணலைங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். ஆனால் இந்த இடத்துல இந்தியன் பிளேயர்ஸுகளையோ இந்தியன் சப்போர்ட் ஸ்டாஃபுகளையோ என்னால் பழி போட முடியாது. ஏன் பழி போட முடியாதுன்னு நான் சொல்கிறேன்னா, தப்பு அவங்க மேலே இல்லைன்னு கூட நான் சொல்லுவேன். ஆமாம், அதாவது முடிவெடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகாரம் ரோஹித் சர்மாவே இருந்தாலும் சரி தான், விராட் கோலியாகவே இருந்தாலும் சரி தான், தோனியாகவே இருந்தாலும் சரி தான், வந்துட்டாங்கன்னா இங்கே அவங்களால முடிவெடுக்க முடியாது. முடிவெடுக்கிற பொறுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் பிசிசி தான் இருக்கிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் பிசிசிக்கு பெர்மிஷன் கொடுத்தா தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆடுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தா தான் பாகிஸ்தான் இந்தியா மேட்சும் இந்தியாவில் நடக்கும், பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்து விளையாடவும் முடியுது. இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட்டோட தான் பிசிசிஐ செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எடுத்த முடிவு அப்படிங்கிறதால இதை கண்டிப்பாக இவங்க எக்ஸிக்யூட் பண்ணி தான் அவனுங்க. பாருங்கள், பிளேயர்ஸ் உங்களுக்கு என்னமோ சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், சூப்பர் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் அவங்க லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. சூப்பர் ஹீரோஸ் தான், ஆனால் இவங்களுக்கு மேலே பாஸ் வரதவங்க இருக்காங்க, முதலாளி இருக்காங்க. என்ன சொன்னாலும் இவங்க செஞ்சு தான் ஆகணும். ஒரு வேளை நேற்றுக்கு மீறி சூரியகுமார் யாதவோ யாரோ ஒரு பிளேயரோ ஹேண்ட் ஷேக் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும், பிரீச் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்திருக்கும். அதில் என்ன நடக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அது ப்ரொஃபஷனலாகவும் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தயவு செஞ்சு சொல்லுவேன், இல்லை பிளேயர்ஸை நீங்கள் அடிக்காதீங்க. முடிவு எடுத்தது எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிசியும் கவர்மெண்ட்டும் அவங்க தான் அந்த முடிவை எடுத்தாங்க. இப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பப்பட்டா
அவங்க நடத்துகிற ஒரு பொம்மலாட்டத்தில் ஒரு பொம்மையாக கீ கொடுத்தா ஆட ஒரு பொம்மையாக தான் பிளேயர்ஸ் இருந்துகிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு பிசிசிஐ சைட்லேருந்தோ இல்லை இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்தோ ஏன் இந்தியாவிலேருந்து சினிமா ஸ்டார்ஸ்களும் நேற்று யாரும் மேட்ச் பார்க்க போகலை. ஏன்னா மேட்ச் பார்க்க போயிருந்தோன்னா இதையா சிக்கல் வந்துடும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. சினிமா ஸ்டார்ஸை விடுங்க, இந்தியன் கவர்மெண்ட்லேருந்தோ இல்லை பிசிசிஐயோட ஃபார்மர் பிளேயர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் யாராவது வந்திருந்தாங்களா? வரல. ஆனால் நேற்றுக்கு பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் போய் மேட்ச் விளாண்டு வாங்கப்பான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. என்ன பண்ணாலும் பாருங்கள் பிளேயர்ஸ் கண்டிப்பாக ஆடி விடும். பட் நேற்றுக்கு இந்தியன் பிளேயர்ஸ் ஃப்ரீயாக விளையாண்டாங்கன்னு பார்க்குறீங்களா? கிரிக்கெட்டை சொல்லுவாங்க என்ஜாய் பண்ணி ஆடணும்னு சொல்லுவாங்க. நேற்று இந்தியன் பிளேயர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடின மாதிரியா நீங்கள் பார்க்குறீங்க? பொதுவாக நீங்கள் மேட்ச் கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்வான் கிட்ட விராட் கோலி பேசுறது, பாபர் கிட்ட விராட் கோலி பேசுறது, ரோஹித் கிட்ட பேசுறதோ, ஷஹீன் ஷாஃப்ரி, பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது கிஃப்ட்டை மாற்றி ஷேர் பண்ணிக்கிறது இதெல்லாம் நடக்கும். இவ்வளோ இல்லைனாலும் வந்து சும்மா பேசிப்பாங்களா? அதெல்லாம் இது நடக்கலை. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் பார்த்துக்கவும் இல்லை, ஐ கான்டாக்ட் கூட கொடுக்கவும் இல்லை. நான் வரேன், விளையாண்டேன், போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு இருந்துச்சு. ரோபோட்ஸ் விளையாண்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. கிரிக்கெட் விளையாடப்படலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா பிளேயர்ஸ் அவங்க ஃப்ரீயாக விளையாடவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு பிளேயர்ஸ் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. அங்கே எதில் கான்ஷியஸாக இருந்தாங்கன்னு தெரில, என்ன ஆடுறதுன்னு தெரில. ஏன்னா பொதுவாக இப்போ பாருங்களேன், இப்போ அடுத்த மேட்ச்சு இந்தியன் பிளேயர்ஸ் எப்படி ஆடுவாங்க, பாகிஸ்தான் கூட எப்படி ஆடினாங்க, அடுத்த வாரம் பாகிஸ்தான் மேட்ச்சில் எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியும். கொஞ்சம் பிளெயினாக போகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த பிரச்சனையினால கவர்மெண்ட் சொல்கிறதா கண்டிப்பாக 2 டீமோட பிளேயர்ஸ், பாகிஸ்தான் பிளேயர்ஸும் கேட்டாகணும், இந்தியன் பிளேயர்ஸும் கேட்டாகணும். ஸோ இவங்களுக்கு இடையில மாட்டிக்கிறது இந்தியன் பிளேயர்ஸ் தான். சீரியஸ்லி அவங்க பாவம். அவங்க நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஹேண்ட் ஷேக்குங்கிறது மேண்டட்டரி அப்படிங்கிறது கிடையாது. 2023 நேபாளுக்கு ஸ்காட்லாந்து டீம் போகும்போது அப்போது லமிச்சனை மேலே வந்து பாலியல் ரீதியாக கொஞ்சம் கேஸ் போயிட்டு இருந்தது. அப்போ ஜாமீன்லேருந்து வந்து அவர் விளையாட வந்தார். இது நமீபியா பிளேயர்ஸுகளுக்கு பிடிக்கல. ஏன்னா அப்போ நேபாள் கூட நமீபியா மேட்ச் விளையாட போயிருந்தாங்களா, அவங்களுக்கு பிடிக்கல. நெதர்லாந்து பிளேயர்களுக்கு பிடிக்கல. இது எப்படா எதிர்ப்பு வெளிப்படுத்துறதுன்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நேபாள் டீம் மேலே ஒட்டுமொத்தமாகவே ஸ்காட்லாந்துக்கு நமீபியாக்கெல்லாம் கோவம் இருந்துச்சு. ஸோ ஸ்காட்லாந்து வந்து நேபாள் கூட மேட்ச் ஆடும்போது கடைசியாக யாரும் ஹேண்ட் ஷேக் பண்ணவே இல்லை. ஏன்னா லமிச்சனேவை நீங்கள் எப்படி எடுக்கலாம்? லமிச்சனை மேலே இப்படி ஒரு கேஸ் இருக்குது, அவர் ஜாமீன்லேருந்து வெளியில் வந்துருக்கிறாரு, அவர் நீங்கள் விளையாட வச்சுருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கோபம். இதை நாங்கள் எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறோம், ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கணும்னா இப்படி தான் நாங்கள் காமிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட்லாந்து வந்து லமிச்சன் ஒரு பிளேயருக்காக ஸ்காட்லாந்து டீம் பிளேயர்ஸ்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணாமலே போயிருக்கிறாங்க. இப்போது இந்தியன் பிளேயர்ஸ் பாகிஸ்தான் டீமுக்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போயிருக்கிறாங்க. இப்போது நான் பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டேன். நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் கிரிக்கெட் நேற்று விளையாடலை, ஓகேங்களா? ஃப்ரீயாக என்னை பொறுத்த வரைக்கும் விளையாடணும். பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான டென்ஷன் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு டென்ஷன் வந்து எப்படி விளையாட போகிறோம், எப்படி ஒரு பிளேயரை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டென்ஷனும் ப்ரெஷர் தான் ஒரு இருக்கணும். வெளிலேருந்து இந்த மாதிரியான ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அப்படி ப்ரெஷர் இருந்தால் அது கேமாகவும் இருக்காது. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு சில பல இடங்களில் எனக்கு வருத்தங்கள் சில விஷயங்கள் மேலே எனக்கு இருந்துச்சு. இந்த விஷயம்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற தாட்டும் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ என்னோட கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக எதிர்கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அப்புறம் இது ரொம்ப பழசு தான், இது கிளீஷே தான். ஸ்போர்ட்டாக பாருங்கள். ஸ்போர்ட்ஸுக்குள்ளே எந்த விதமான விஷயத்தையும் கலக்காதீங்க சொல்லுவேன். தயவு செஞ்சு அந்த விஷயத்தை இதுக்குள்ளே கொண்டு வராதிங்க. அப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதனால் அவங்கள வின் பண்ணணும் அப்படி இருக்கக்கூடாது. போன மேட்ச்சில் நம்ம தோற்றுருக்கோம், அதுக்கு முந்தின மேட்ச்சில் அவங்ககிட்ட ஜெயிச்சதே கிடையாது, 10 வருஷமாக தோற்று வந்திருக்கோம், அப்போ அவங்களை ஜெயிக்கணும். ஸோ இப்படி தான் இருக்கணுமே தவிர அவங்க எங்களை அடிமைப்படுத்திருந்தாங்க, எங்கள் கூட இருந்தாங்க, எங்களை விட்டு அவங்க போயிட்டாங்க, அதனால் நம்ம அவங்களை ஜெயிக்கணும். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கிரிக்கெட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கண்டிப்பாக யாருக்கிட்ட இருக்குன்னா பிளேயர்கள்ட்ட கிடையாது. முடிவு எடுக்கிறது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது, போர்டு கிட்ட இல்லை, கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. கிட்ட தாண்டி வேறு சில விஷயங்களை தான் நிறைய பேசியிருக்கலாம், எனக்கு தெரியல. இந்த வீடியோ நிறைவடைகிறது. உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் டிஸ்க்ளைமர் ஒன்று கடைசியாக சொல்லிக்கிறேன். நீங்கள் பாகிஸ்தான் சப்போர்ட்டரா, இந்தியா சப்போர்ட்டரா, யாருக்கு நீங்கள் சப்போர்ட்னா கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட். எனக்கு கிரிக்கெட் நல்லபடியாக அமைதியாக எல்லோரும் பார்த்து ரசிக்கும்படியான ஒரு கிரிக்கெட் நடக்கணும். நான் கிரிக்கெட் சப்போர்ட்டர்னா என்ன விட்டுருங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா?